ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக அந்நியருடைய ஆதிக்கத்தின் கீழ், சிங்களருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்து கொண்டிருக்கும் ஈழ தேசத்தை மீட்பதற்காக விடுதலை புலிகள் என்ற இயக்கம் தொடர்ந்து போராடி வந்தது. அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து அந்த தேசத்தை மீட்பதற்காக போராடினார்கள். அவர்களுடைய ஈகத்தை போற்றும் விதமாக தாய் தமிழகத்தில் வாழுகிற நமது உறவுகள், இங்குள்ள தமிழர்கள் கூடி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு வீர வணக்க நிகழ்ச்சியை நடத்துவோம். அவர்களுக்கு வீர வணக்கத்தை நிகழ்த்துவோம். அந்த வகையில் இந்த வருடம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக முதலாக தமிழகமெங்கும் இருக்கிற உணர்வாளர்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்றோம். வருகின்ற 27 அதாவது நாளை மாலை 4:30 மணி அளவில் திருச்சி தென்னூரில் இருக்கின்ற உழவர் சந்தை திடலில் ஒரு மிக பிரமாண்டமான மாவீரர் பொதுக்கூட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதும் உள்ள தாய் தமிழ் உறவுகள், தமிழ் இன உணர்வாளர்கள், தமிழ் இன பற்றாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவீரர் நாள் உரை நிகழ்த்துவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், தமிழ் தேச தன்னிருமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏனாரசு அவர்கள், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனியார் அவர்கள், அண்ணன் KM ஷரீப் அவர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் ஆளுமைகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எமது மாவீரர்களுக்கு தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகின்றார்கள். ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளை, இந்த ஈக திருநாளை நாம் அனைவரும் போற்ற வேண்டும், மாவீரர்களை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கின்றோம். இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்துல நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள்? நீங்க தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பின் வாயிலாக நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஏறத்தாழ 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இந்த தமிழர் ஒருங்கிணைப்புல, அதை யாரெல்லாம் அது விலகி வந்தாங்களோ அதுல 1-2 மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து மற்ற அனைவரும் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்துல இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. எல்லாரையும் வந்து நாளைக்கு அந்த கூட்டத்தில் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் இயக்கம் கட்சி வந்து ஒரு சரிபாதியான பிளவுன்னு சொல்லலாமா? அதற்கு சரிபாதியான பிளவுன்னு சொல்ல முடியாது, அதற்கு மேலே சொல்லலாம். இது பிளவு அப்படிங்கிறத சொல்றத கூட நாங்கள் ஏற்கல. ஒரு உணர்வு, தமிழ் இன உணர்வு கொண்ட ஒரு 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 மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு பேரழிச்சியா இயங்கணும் வந்த எண்ணற்ற தம்பிமார்கள் ஒரு நம்பிதான் நாம் தமிழர் என்ற கட்சியை வந்து தொடங்கினோம், பயணிச்சோம். அதில் ஒரு நம்பிக்கையற்று போய் இன்னைக்கு பெரிய ஒரு 50 விழுக்காடுக்கு மேல உள்ள தம்பிகள் அப்படியே உணர்விட்டு போய் வந்து அமைதியாயிட்டாங்க. அதுல எஞ்சி உள்ள எல்லாருமே வந்து இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்துல இணைந்து இப்ப செயல்பட தொடங்கியிருக்காங்க. நாளை நடக்க போற அந்த மாவீரர் கூட்டத்துல நீங்க பார்ப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். நீங்க நாம் தமிழர் கட்சியில தான் நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்க, அங்கிருந்து வந்திருக்கீங்க. அங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமானை யார் பின்புலத்துல இருந்து வழிநடத்துறது? பிரச்சனையே அதுதானே. பின்புலத்திலிருந்து யார் பின்புலத்திலிருந்து வழிநடத்துறாங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கெல்லாம் வந்து அவருக்கு பின்னாடி தான் இருந்தோம். ஆனால் எங்களுடைய அறிவுரைகளையோ கருத்துரைகளையோ வந்து அவர் செவிமடுத்துவதற்கு என்றைக்குமே இடம் கொடுத்ததில்லை. ஒரு காலகட்டத்தில், தொடக்க காலகட்டத்தில் நாங்கள் பேசின சில விஷயங்களே, அதுவும் வந்து ஒரு ஒரு வேண்டா விருப்பா சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார். பிறகு வளர வளர அவருடைய போக்கு மாறியது. அவர் பின்னால் ஏதோ ஒரு சக்தி இயங்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அது எந்த சக்தி என்ன சக்திங்கிறது நமக்கு தெரியல. அது இப்ப போற காலகட்டத்தில் இப்ப நீங்க பார்க்கும்போது நமக்கே தெரிய வருது அது யாரு. இப்ப நீங்க சமீபத்திய திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது, அவர் கூட பயணிச்சது, யார் எந்த மாதிரியா சித்தாந்தத்தில் கூட இருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாவே யார் இது வரைக்கும் அவரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது.
இப்ப நாங்க இருந்த வரைக்கும் எங்ககிட்ட எந்த கருத்துமே உள்வாங்கப்படாத பிரச்சனையா அதுதான். நாங்க வெளியே வந்ததுக்கான காரணம் பல்வேறு, இன்றைக்கும் வந்து நிறைய பேர் அதை விட்டு வெளியே வர்றதுக்கான காரணம் என்னன்னா, எந்த கருத்துக்களும் அங்க உள்வாங்கப்படலை. ஒற்றை கருத்து, சீமானுடைய கருத்து மட்டும் தான் நாங்க வந்து செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த ஒற்றை கருத்துமே அவருடைய கருத்தா என்பது கேள்விக்குறி. அது அவருடைய கருத்து இல்ல, அது பின்புலமா யாரும் அவரை இயக்குறாங்க, அவர் மூலமா வந்த கருத்தை தான் அவர் செயல்படுத்துறாங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கு. அதுல குறிப்பா இந்த அரசியல் கட்சியினுடைய பின்புலத்துல அவர் இயங்கினார் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம்னு ஏதாவது ஒரு கட்சி மேல இருக்கு அவங்களுக்கு? சித்தாந்தம், அதாவது கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா, ஒரு வலதுசாரி சித்தாந்தம். இன்றைக்கு நேற்றைய சந்திப்புகள், அவர் கூட போன ஒரு 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 ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர், அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் கூட போயிருக்காரு. அவர்லாம் முழுக்க முழுக்க RSS சித்தாந்தத்தின் பின்புலத்தில் வந்தவர். அது வெளிப்படையாகவே தன்னை அறிவித்துக் கொள்வார். அவர் கூடவே அவர் தான் இவருக்கு எல்லாமே இருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்தே அவர் வந்து அவருடைய பிடியில் இவர் சிக்கிட்டாரு. அவர் ஒருத்தர் தான் இவரை தவறா வழிநடத்தி இவர் அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிறது நான் சந்தேகப்பட்டது. அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சீமானுடைய தமிழ் தேசியங்கிற பேச்சு வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது ஆரம்பம் சரியா இருந்தது, அவருடைய நோக்கம், அவருடைய ஆரம்பம் மிகச் சரியா இருந்தது. அதனாலதான் இவ்வளவு தூரம், இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு பின்னாடி வந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அவருடைய தேவை மாறிடுச்சு, அவருடைய நோக்கம் மாறிடுச்சு. அதுல வந்து அவர் விலக ஆரம்பிச்சாரு. அவர் விலகி செல்வது அவருக்கே தெரியுதா தெரியலன்னு தெரியல. அவர் அதான் சொல்றல, அவர் வந்து இன்னொருத்தருடைய பிடியில, இன்னொரு சித்தாந்தத்தின் பிடியில வந்து அவர் உள்ளுக்குள்ள போயிட்டாரு அப்படிங்கறதான் நாங்க சந்தேகப்படுறோம். இப்ப உங்களை இடதுசாரி சித்தாந்தத்துல அல்லது வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்துல வழி நடத்துறது யாரு? நாங்க எப்பவுமே எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய சித்தாந்தத்தில் தான் நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வள்ளுவம் இருக்கு, எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ எண்ணற்ற எங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்காங்க. இப்ப குறிப்பிட்டு நாங்க யாரோ அவருடைய வழிகாட்டுதல நாங்க இயங்கலை. ஏற்கனவே நாங்க பல எங்களுடைய ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள் பல பேருடைய வழிகாட்டுதல் நாங்க இந்த அரசியல் கட்சியை தொடங்கி அதுல நாங்க பயணிச்சோம். அதே சித்தாந்தத்தை நாங்க தொடர்றோம். அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியில விளையாடுறவங்கள எங்களோட ஸ்லீப்பர் செல் தான் சீமான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நாங்களா தான் அனுப்பிச்சிடுவோம். அது அவருக்கு வந்து வேற பதில் இல்லை. அவருக்கு எப்படி அவர் ஒரு நகைச்சுவா எப்பவுமே வந்து அண்ணன் சீமானவர்கள் இளவு வீடோ இல்லை கல்யாண வீடோ, இளவு வீடா இருந்தால் தான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தால் தான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் என்ன கொண்டவர். அதனால எது பண்ணாலும் நம்மளை பத்தி பேசிட்டே இருக்கணுங்கிற அதுல வந்து அதனுடைய பின்விளைவு என்ன வருது, நெகட்டிவா வருதா பாசிட்டிவா வருதாங்கிறத ஒருபோதும் கவலைப்பட மாட்டாரு. கவலைப்பட மாட்டாருன்னா அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஆட்கள் வந்து, செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஆட்கள் வந்து, அண்ணே நீங்க பேசின பேச்சு அந்த சொன்னீங்கல்ல ஸ்லீப்பர்ஸ் சொல்லிட்டு பயங்கரம் பிடிச்சிட்டு போகுது, எல்லாம் ரசிக்கிறாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அதை விரும்புவாரு, அதே போலதான் பேசுவார். அதுல உள்ள பாதிப்புகள் அப்படி சொல்வதன் மூலமாக அந்த நேரத்துல வந்து 10 பேர் கைதட்டி சிரிச்சுட்டாங்கன்னா அதை ரசிச்சுட்டு அதுதான் சிறப்புஞ்சிட்டு போயிடுவாரு. அதனுடைய பின்விளைவுகள் அவருக்கு தெரியாது, உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கு இந்த அரசியலுங்கிறது தெரியாது. இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து நாங்க தொடங்கியவுடன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியாகிறது வந்து நிறைய வெளியே வர்றாங்க. காரணம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் மௌனமா இருந்தாங்க. எங்க போறது, ஒரு சித்தாந்தம் ஏத்து வந்துட்டோம், ஒரு கொள்கையை ஏத்து வந்துட்டோம், தமிழ் தேசிய கொள்கையை ஏத்துட்டு வந்துட்டோம். ஈழத்துல இத்தனை லட்சம் உறவுகள் வந்து கொன்றளிக்கப்பட்டதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருச்சு. நமக்குன்னு ஒரு அரசியலை தொடங்கி வேலை செய்வோம்னு சொல்லிட்டு வந்த இவ்வளவு எண்ணற்ற இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேற எந்த இந்த கட்சி சரியில்லை, தலைமை சரியில்லை, சீமான் சரியில்லைன்னு சொல்றத எங்க போறதுங்கிற ஒரு போக்கிடம் இல்லை. அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. 1-2 பேர் ஒரு தப்பி பிழைச்ச மாதிரி சில பேர் மட்டுமே திராவிட கட்சிகள், தேசிய கட்சிக்கு போயிருப்பாங்களே ஒழிய பல ஆயிரம் பேருக்கு வந்து வேற வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்று இதே கொள்கையோட எந்த விதமான பிசிறும் இல்லாம, எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்ச முன்னாடி, சரி நமக்கு ஒரு இயக்கம் இருக்கு, நம்ம இதே சித்தாந்தத்தில் இயங்குறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம வந்து அங்க முரண்பட்ட உடனடியா நம்மளை தேடி வர்றாங்க, நம்ம கூட வந்து இணைஞ்சு வேலை செய்யறாங்க. நாம் தமிழர் ஆரம்பிக்கும் போது வந்து ஈழத்தை மையமா வச்சுதான் ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க உங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு வந்து எதை மையமா வச்சு இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க? ஈழ தேசம்ங்கிறது எங்களுடைய உயிர். அது வந்து அதுதான் வந்து முதன்மை. இந்த கட்சி, இந்த இயக்கம், இந்த தத்துவம், இதனுடைய கடைசி டார்கெட்னு பாத்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து தமிழர்கென்ற ஒரு தனி நாடு. அந்த தனி நாடு எங்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதை வந்து இருக்கிற அழிந்து போனதை மீட்டு அதை பாதுகாப்பதற்கட்டும் ஒரு தேசம் தேவைப்படுகிறது. அந்த தேசம் என்பது எங்க சாத்தியம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஈழம் மட்டும்தான் சாத்தியம். ஆகவே அந்த தேசத்தை உருவாக்குதான் எங்களுடைய இறுதி இலக்குங்கிறது அதுதான். ஆனா அதற்குள்ளாக நம்ம வந்து பல்வேறு இலக்குகள் இங்க வந்து எட்ட வேண்டிய இலக்குகள் இருக்கு. இன்றைக்கு வந்து தமிழர் நிலத்தில் ஒரு 8 கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் அதிகாரம் இல்லை, தமிழர் ஆட்சி இல்லை. தமிழர் ஆட்சி, தமிழர் அதிகாரம்னா வெறுமனே ஒரு தமிழர் ஆண்டதுனால மட்டும் தமிழர் ஆட்சி அதிகாரம் வந்துருமா? அப்படி கிடையாது. தமிழருக்கான நலன், தமிழ் இனத்திற்கான நலன், தமிழ் நிலத்திற்கான பாதுகாப்பு, தமிழர் உரிமைக்கான பாதுகாப்பு, தமிழர் வேலைவாய்ப்பிற்கான பாதுகாப்பு, தமிழர் வாழ்வியலுக்கான பாதுகாப்பு, இது எல்லாமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தமிழர் அரசுங்கிறது நிறுவனம் இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து எங்களுடைய முதன்மை இலக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். எப்படி நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதும் இதை வச்சுதான். அதே அந்த அந்த எங்களுடைய நோக்கம், அந்த நோக்கம் அப்படியே இருக்கு. எங்களுடைய வேலை திட்டங்கள் அப்படியே இருக்கு. ஆனா தலைமை எங்களுக்கு சரியில்லைன்றதுனால நாங்களே தலைமையாகி இந்த வேலையை தொடங்குவோம் அப்படின்ட்டு நாங்க இந்த வேலையை தொடங்கி. ஏற்கனவே திராவிடமும் RSS உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயுமே தமிழ் தேசியம் வந்து சிக்கி சின்னாபுரமாயிட்டு இருக்கிற நிலையில நீங்க எப்படி அதை மீட்டெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ் தேசியம் வந்து RSS திராவிடத்திட்ட எப்படி சிக்கி சின்னாமனாவாதுன்னு சொல்றீங்க? அது வந்து அந்த கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தனித்துவமான தத்துவம். சரி, அப்படி இல்லை அவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய தாக்கம் இருக்குல்ல, முடக்குவதற்கான தாக்கம், நபர்களை முடக்குவதற்கான ஒரு தாக்கம். அதான் சொல்றேன். அதான் தமிழ் தேசியம் சிதறண்டு கிடப்பதோ அல்லது சிதறண்டு கிடக்கிறதுனால என்ன லாபம், என்ன நட்டம், அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான என்ன உங்களோட முன்னெடுப்பு என்ன? இல்ல, அதான் சொல்றேன். இப்ப தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு தனித்த தத்துவம். இது வந்து உலகில் எந்த தமிழ் தேசியம் இல்ல. நாங்க வந்து உருவாக்கி கொண்டு இயங்கி கொண்டிருந்த இப்ப இயங்க போகின்ற தத்துவம் எல்லாமே எல்லா மொழி தேசிய இனமாக இருக்கிற எல்லா தேசிய இனங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம் தான். நீங்க தமிழர் அப்படிங்கறத தூக்கி வச்சுட்டு நீங்க வந்து தெலுங்கர் அப்படின்னு தூக்கி வச்சு நீங்க போய் ஆந்திரால போய் பேசலாம். நீங்க வந்து ஒரு மராட்டியர், நீங்க வந்து மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு நீங்க மாற்றிட்டு பேசலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான தேசிய இன மக்களுக்கான அரசியலை தான் நாங்க வந்து இன்றைக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். அதனால வந்து தமிழ் நாம் பேசுற அரசியல்ங்கிறது தனித்துவமானது. ஆனால் ஒரு திராவிடம்ங்கிற பேர்ல அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆரியர்களுடைய தாக்கம் அதிகமா இருந்தது, ஆரியர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. அவர்களை காலி செய்வதற்கு திராவிட தத்துவம் ஒன்று தேவைப்பட்டது. அதை தூக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த தத்துவம் ஒன்று ஒரு தேவையே இல்லை. அன்றைக்கு வந்து ஒரு உருவாக்கப்பட்ட, அது வந்து ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட தத்துவம் தானே ஒழிய அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கு அது தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ் தேசம், தமிழுடைய விடுதலை எல்லாமே ஒடுக்கப்பட்டதற்கான காரணமே திராவிட தேசமா வந்து திராவிட அரசியல் ஆகிப்போச்சு. திராவிட அரசியல் தான் என்ன பண்ணிருச்சு, இன்னைக்கு நடந்த ஈழப்படுகொலையா இருக்கட்டும், இங்க நடக்கிற தமிழர் உரிமை பிரச்சனை, எந்த பிரச்சனை, அதிகம் வாழ்வாதார பிரச்சனை இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மூல காரணமாவே திராவிட அரசியல் வந்துருச்சு. அப்ப அதை நம்ம வந்து அதை சரி செய்யறதுக்காக நம்ம இந்த தத்துவத்தை மீண்டும் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருக்கோம். நாளை நடைபெற கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க? நாளை நாங்க குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலிருந்து வர்றாங்க. எல்லாருமே அழைச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் 5 வாகனத்துல வரோம், 6 வாகனத்துல வரோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. நாங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதன் பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சந்திப்புகள் இப்ப நான் 2-3 நாளா அதான் உங்கள்கிட்ட பேச நினைச்சதுதான். 2-3 நாளா பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல இது வந்து வேல்முருகன் வராரு, அவர் வராரு, இவர் வர்றாரு, உதயகுமார் வராரு, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட கட்சிகள் வந்து திமுக வந்து இவங்களை கையில் எடுத்துருச்சு அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஒரு 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 போலியான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒண்ணுதான். அதாவது இந்த மாதிரியான யாருக்காவது கீழே இருந்து அஜெண்டாவில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே மற்றவங்களை பார்த்தா சந்தேகம் வரத்தான் செய்யும். நாங்க உண்மையும் நேர்மையா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். காலம் வந்து எங்களை யாரும் காட்டும். இந்த தமிழ் மக்களுக்கு போலியான வேலையை செய்யறது யாரு, போலியான தமிழ் தேசியம் பேசிட்டு மேடையில் ஒண்ணு பேசிட்டு கீழே போய் வேற வேலை செய்யறது யாரு, மேடையில பேசுறத அப்படியே செயல்படுத்த போறது யாருங்கிறது இந்த தமிழ் மக்கள் வந்து
கூடிய சீக்கிரம் இருந்து உணர்த்துவார்கள். அப்போ வந்து இதற்கான விடை விளங்கும். அதுக்கடையில வந்து இந்த தமிழ்நாடு முல்லா கிளம்புறாங்க, பெரிய கூட்டம் வந்து திருச்சியை நோக்கி திரளுது அப்படிங்கிற செய்தி வர 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 ஐயோ நம்ம கூடாரம் காலி ஆகுதே அப்படிங்கிற அந்த ஒரு பயத்துல ஏதாவது ஒரு செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு முன்னுக்கு பின் முரணான செய்தி. வேல்முருகன் அண்ணன் வர்றாருங்கிறதுக்காகவே இது ஒரு திராவிட இதாயிருமா, ஒரு திராவிடத்தின் கீழ் நாங்க போயிட்டோங்கிறதாயிருமா? அவர் ஒரு திராவிட கட்சியில் கூட்டணி இருக்காரு. அவர் தமிழர். நீண்ட காலமாக இந்த மண்ணில் இந்த தமிழர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஈழ விடுதலைக்காக போராடிய போராளிகளுக்கு பலாயிரக்கணக்கான உதவிகளை செய்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களுக்கு அந்த விடுதலைக்காக போராடி இருக்கு ஒரு தமிழ் மகன். அவரை கூப்பிடுறதுல எங்களுக்கு நான் பெருமையா நினைக்கிறோம். கட்சி அதிகாரத்துக்காக வந்து ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சியோட கூட்டணி சேர்றதுக்காக அது வந்து அவர் தமிழர்ல நாய்ப்பெருமா இல்ல எதிரான நாய்ப்பெருமா? அவராவது வெளிப்படையாக திராவிட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏவா இருந்து செயல்படுறாரு. நீங்க மறைமுகமா கூட்டணி வைக்கிறீங்களே, அதுக்காக பதில் சொல்றது. மறைமுகமா கூட்டணி வச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல நீங்க வந்து காசு வாங்கிட்டு கூட்டணி வச்சுக்கிறது இது 1000 மடங்கு மேல். அந்த அளவுக்கு நாங்க பெருமையா கருதுறோம். நாங்க கூப்பிட்டு இருக்கிற எல்லாருமே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிட்டு எல்லாருமே ஒரு பெருமை மிகு தமிழ் அடையாளங்களா பாக்குறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்க அரசியல நாங்க என்ன செய்ய போறோங்கிறது பிறகு பாருங்க. நாங்க போய் திராவிட கட்சியில போய் சேர போறோமா, இல்ல திராவிட கட்சியில போய் கரைய போறோமா, இந்த தமிழ் தேசிய கட்சியில கடைசி வரைக்கும் உறுதியா நிக்க போறோமாங்கிறத காலம் முடிவு செய்ய நீங்க பார்க்க தானே போறீங்க. இதே திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கிற வரலாறுலாம் இருக்குது, அதையும் பார்க்க சொல்றோம். இந்த கட்சிகளை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க, அவங்க வந்து கொண்டு வந்த மோசமான திட்டங்களை எதிர்த்துலாம் பேசியிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. அதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு பேசணும். தவறான கருத்துக்களை வந்து திணிக்கக்கூடாது, பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது. சார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்றோம், ரைட் விங் ஃபாலோ பண்றவங்க ஏன் சீமானை வந்து பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீமானையே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கு திராவிட கட்சிகள் அவங்களுக்கு வந்து பெரிய எதிரியா கருதுறாங்க. அவங்க திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு இவரை வந்து ஒரு கருவியா பயன்படுத்த நினைக்கிறாங்க. இவர் தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து அதுக்கு வந்து பயன்படுறாரு. அதுக்கான பெனிஃபிட் அவர் அடையிறாரு. மறைமுகமா சில அவருக்கு பெனிஃபிட் கிடைக்குது, அதனால அதை ஆதரிச்சு நிற்கிறாரு. பெனிஃபிட்டா எப்படி சொல்றீங்க? அது நீங்களே யூகிச்சுக்கோங்க என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குங்கிறது. அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும்? திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு பேர் நாம் தமிழர் வந்து விலைக்கு உங்களுடைய இயக்கத்துல வந்து இறந்துருக்காங்க? திருச்சியோட மண்டல செயலாளரே இங்கதான் இருக்காரு. ஒட்டுமொத்த திருச்சியோட சட்டமன்ற பாராளுமன்ற வேட்பாளர் இங்க பின்னாடி தான் உட்காந்துருக்காரு, வினோத் இருக்காரு. அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க, முதன்மையா இருந்த போராளிகள் எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. இல்ல, நாம் தமிழர் கட்சியில 8% வாக்கு இருந்தது. அதை வந்து மேலும் அதிகரிக்க கூடாது, அந்த கட்சியை உடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில கட்சி வந்து பணத்தை விட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வெளியில அனுப்புறாரு. குறிப்பிட்டு மாவட்ட செயலாளர் பொறுப்புலர்கள் தான் வெளியில வராங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப வந்து சீமானுடைய சமீபத்திய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் பேசுற பேச்சுக்கள், அவருடைய வெளிவருகிற ஆடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்களா? அப்ப அப்படி ஒரு புனிதமான கட்சி அவர் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரா? அதை உடைச்சு நாங்க வெளியே வரணும்னு நினைக்கிறோமா? நீங்க சொல்லுங்க. நான் வந்து எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கீழே இருந்துகிட்டு இவர் என்னுடைய தலைவர், சீமான் என்னுடைய தலைவர், என்னால் நான் வந்து என்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? இவர் தான் நம்ம தலைவர், இவரை நீ வந்து பின்பற்றி வாடா அப்படின்னுடைய மகன்கிட்ட காமிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒழுங்கோடு அவர் இருக்கிறாரா? இது எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்ல, இது இங்க உள்ள எல்லாத்துக்கும், எங்களை நோக்கி வர எல்லாத்துக்குமே இது பொருந்தது. வீட்டுல தலை காட்ட முடியல. இவரா உங்க தலைவர், இவர் கூட சுத்திட்டு இருக்கிய, நீ இப்படி இருப்பியோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய காரணம் தான் நாங்க எல்லாருமே வந்து புலம்பி தவிச்சு வேற வழி இல்லாம இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். எங்களுக்கு தத்துவம், நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் பிழை இல்லைங்க, கோட்பாடு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும். இன்னைக்கும் நாங்கள் வந்து அதே கொள்கையோட அடிப்பெறலாமல் அப்படியே நாங்கள் வந்து அதை பின்பற்றி போகணும் தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்துற, அதை கொண்டு செலுத்துற, அதை செயல்படுத்தணும்னு நினைச்சு வந்து செயல்படுத்துற தலைவர் மேலதான் எங்களுக்கு பிரச்சனை. அவருடைய தவறுகள்னாலதான் இவ்வளவு பெரிய பின்னடைவு. 8 விழுக்காடு 8 விழுக்காடுன்றீங்க. 8 விழுக்காடுங்கிறதே ரொம்ப, நான் வந்து ரொம்ப 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 குறைவு அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஒரு குறைந்தபட்சம் 15-20 விழுக்காடு இந்த 2024 தேர்தலில் வந்திருக்கணும். ஆனா 8 விழுக்காடு, இந்த 8 விழுக்காடை இவர் வந்து வருகிற தேர்தலில் வந்து மறுபடி தொடுவாரா, மறுபடி தக்க வைப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், அவ்வளவு பெரிய சங்கடங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கட்சிகளை இருந்தா இல்லாட்டி, இப்போ சமீபத்துல நெல்லையில் நீங்க பாத்துருப்பீங்க, உனக்காக போஸ்ட் அடிச்சவன், உனக்காக வந்து கை காசு செலவழிச்சவன், உடல் உழைப்பை போட்டவன்,
குடும்பத்தை விட்டுட்டு உன் கூட நின்றவன், நீ எந்த ஊர் போறே சுத்தி வந்து பயணம் பண்ணவன், உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீ வந்து எல்லா பேருக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்றதுன்னு குறைஞ்சு போவ. இருந்தா இது இல்லைன்னா வெளியே போ அப்படின்னா என்ன மாதிரியானது ஒரு நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, அதனுடைய பாஸா நீங்க, சேர்மனா நீங்க, உங்கள்கிட்ட வந்து மாச சம்பளம் வாங்குறவங்க நாங்க எல்லாம். உங்க அப்பா வீட்டு சொத்தா நாம் தமிழர் கட்சிங்கிறது? ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு கொண்டாடி தாலி அடமானம் வச்சு கூட்டம் நடத்திருக்காங்க, போராட்டம் நடத்திருக்காங்க. ஏன் ஓட்டு, ஏன் கட்சி, எனக்காக நான் ஓட்டு கொடுக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க உங்களுக்கு தேசிய கட்சியில திராவிட கட்சியில குறை சொல்றதுக்கு என்ன தகுதி அருகதை இருக்கு? குறைந்தபட்சமா திருந்தவாது செய்யுங்க. நீங்க இனிமே அள்ளிக்கட்ட போறது கிடையாது, நீங்க இனிமே வந்து அதிகாரத்துக்கு வரப்போற ஒண்ணும் கிடையாது. குறைந்தபட்சமா சுயமா உணர்ந்து நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து திருந்தவாது செய்யுங்க. அது உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். நீ பல ஆண்டுகளா பயணிச்சு, இப்ப சமீப காலமா தான் நம்மளால குற்றச்சாட்டு. அதாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் வெளியே வந்து இப்போ 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாவே இந்த போர் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்குங்க. இந்த பனிப்போர் உள்ள போயிட்டே இருக்கு. நம்ம சொல்றத அவர் கேட்க மாட்டாரு, அவர் சொல்றது ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று சொல்லுவாரு. அதை சொன்ன லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்பி போயிட்டே இருப்பாரு. நம்ம பின்னாடி புறால் குழம்பிட்டே இருக்கணும். இப்படியே ஒண்ணும் இல்லைங்க. முதன்மையா நாங்க இருக்கிறோம். நானு, அண்ணன், தம்பி, அண்ணன் இவங்கெல்லாம் பக்கத்துலயே இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பார்த்தா டிவியில வந்து ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு எல்லாரும் போன் பண்றாங்க. என்ன போன் பண்ற, என்னங்க அப்படின்னு கேட்டா, என்னங்க உங்களால சசிகலா போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கேட்கறவங்களுக்கு என்ன பதில்? எல்லா பத்திரிகையாளரும் கேட்கறாங்க, சசிகலா சந்திச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதே தெரியல. எதுக்காக போய் சந்திச்சாரு? அப்ப குறைந்தபட்சமா நீங்க செயல்படுத்த விஷயத்த பக்கத்துல உள்ள ஆட்டையாவது வந்து கலந்து ஆலோசிங்க. கலந்து இன்ன காரணத்துக்காக சந்திக்கிறோம்னா சொல்லுங்க, அதுதான் நாங்க பேசிக்கிறோம்ல அப்படின்னா. அப்ப சசிகலா சந்திக்க வச்சதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அதுவும் யாரோ ஒருத்தர் வந்து அவர் இயக்கியிருக்காரு, அந்த இயக்கத்துல போய் அவர் நடிச்சுட்டு வந்துட்டாரு, அவ்வளவுதான். இப்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சசிகலா செஞ்ச எந்த காலம்? 5 வருடத்துக்கு முன்னால, 5 வருடத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்தே இந்த பனிப்போர் போயிட்டு தான் இருக்கு. ஒதுக்க முடியாம வேற வழி இல்லாம ஒரு கட்டத்துல வந்து நாங்க வெளியே வரோம், அவ்வளவுதான். விஜய் தமிழ் தேசம் இல்ல, அவரு பெயர் அளவுல அறிவிச்சிருக்காரு. தமிழ் தேசியமும் 2 கண்கள்ல தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிற ஒருத்தர், இவ்வளவு கோடி மக்களுடைய ஒரு அன்பை பெற்ற ஒரு நடிகர், அந்த தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதே நேரத்துக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? திராவிடம், அவர் வாக்குக்காக திராவிடமும் என்னுடைய ஒரு கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றதான் நாங்க பாக்குறோம். அவருடைய செயல்பாடுகள் இனிவரும் காலங்கள்ல அவருடைய போராட்டங்கள், தமிழ் மக்களுக்கான உண்மையிலே தமிழ் தேசியத்திற்கான அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம பேசணும். சீமான் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த ஜனநாயக பண்பை பார்த்து நீங்க சேர்ந்தீங்க? இப்ப எதனால அது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜனநாயக பண்பு இருந்ததுங்க. ஆரம்பத்துல சீமான் கட்சியில வந்து சேரலைங்க. முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சீமான் கட்சியில நாங்க சேரல. நாங்க எல்லாரும் சேர்ந்து சீமான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கணும். அதுல சீமான் ஒருத்தர், அவ்வளவுதான். சீமான் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து நண்பரு, அண்ணன், அவ்வளவுதான். 22ல இருந்து நண்பரு, 2002ல இருந்து நண்பரு, அண்ணன். அந்த உறவு தான். ஈழத்துல இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்துருச்சு. நாம நம்பி இருந்த தமிழின தலைவர் கலைஞர் வந்து கைவிட்டுட்டாரு. மிகப்பெரிய அதிகாரத்துல இருந்த அம்மா, ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்துல இருந்த ஜெயலலிதா அம்மா வந்து கைவிட்டாங்க. அப்ப நாம வந்து ஒரு பரிதவித்த நிலையில நாமளே சேர்ந்திய ஒரு அரசியல் கட்சி ஆகக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதானே ஒழிய, அவருடைய இவர் ஒருத்தர் தான் தலைவர், இவரை விட்டு ஆள் இல்லைன்னா சொல்ல. அன்றைக்கு வந்து நல்ல ஒரு தன்னுடைய நல்ல ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர், மக்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருந்தாரு. அன்னைக்கு நீங்க முதன்மையா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பின்தொடர்ந்து போனோம். அப்பெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக பண்பு ஒன்று இருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம முடிவெடுத்து பண்ணுவோம். வளரதான் அவருடைய போக்கு மாறும். அவர் வளர தன்னுடைய அந்த தலைமையை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. யார் ஒருத்தர் வந்து தன்னை தாண்டி வளராங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தட்டி விடணும்னு நினைக்கிறாரு. இது நினைக்கும் போது இந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் உங்களை கேட்டுதான் சொன்னாரா? இல்ல, அப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னது வந்து கட்சிக்கு முன்னாடி, கட்சியே ஆரம்பிக்கல. அது வந்து பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்துல பேசினது. அப்ப வந்து இயக்குனர் சங்க சார்பா அவர் போன கூட்டத்துல பேசினார். 2011 பிரச்சாரத்துல அது அவருடைய அதெல்லாம் அது அந்த ரைமிங்கா சொல்லுங்கிறதுக்காக சொன்னது. அதன் பிறகு அதெல்லாம் நம்ம வந்து அவர் பேசிட்டு வந்த பிறகு திரும்ப அறைக்குள்ள வந்து இதெல்லாம் தேவையில்லாதுன்னு நம்ம சொல்லி திருக்க வேண்டியதில்லை, அவசியம்ன்றது பல விஷயங்கள். நான் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சொன்னார்ல, ராஜீவ் காந்தி நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்ல, அப்படிலாம் சொன்னார் இல்லையா?
இதெல்லாம் வந்து நாங்களே கண்டிச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஒரு அரசியல் செய்யறோம், ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு மக்கள் திரள அரசியல் செய்யறோம். இதுல இந்த மாதிரியான வந்து பேச்சுக்கள் நமக்கு வந்து தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க கண்டிச்சிருக்கோம். சிலதெல்லாம் தவிர்த்திருக்காரு. அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து சில பேச்சுகள் வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. உலகம் முழுக்க இருக்க புலம்பெயர் தமிழர்கள் இன்னமும் சீமான ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இப்ப வெளியில வந்து தொடர்ந்து அப்படிலாம் நம்பலங்க. யார் சொன்னது? உங்களுக்கு சொன்னாங்களா? அப்படிலாம் நம்பல. இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட பேசுறாங்கல்ல, மிகச்சிறந்த முன்னெடுப்பு, சரியா முன்னெடுத்து கொண்டு போங்க. உங்களுக்கு வெளிப்படையான ஆதரவு நம்ம கொடுக்கலங்கிறதுக்காக உங்களை ஆதரிக்க நினைக்காதீங்க. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. மாவீரர் உங்களை வழிநடத்துவாங்க. நீங்க சிறப்பா செய்யுங்க. ஒரு மாற்று தமிழ் தேசிய சக்திங்கிறது தேவை. அவருடைய செயல்பாடுகள்ல பல தவறுகள் இருக்கு. அதை பொறுத்து தான் போக்குறோம். எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நாங்க ஆதரிக்கிற நிலையில அவர் இருக்கிறோம். ஆனா நீங்க முன்னெடுக்கிறது சரியான இதுதான், நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. வெளிநாட்டு தமிழர்கள்ட்ட பாதிப்பு எப்படின்னா இருக்கு? இங்க உள்ளவங்களுக்கு தெரியும், ஏமாற்றம் இருக்கு. வெளிநாட்டு தமிழர்கள் வந்து, அதாவது குறிப்பா வந்து ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய நம்பிக்கையோட பாத்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில மிகப்பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. ஒரு அவநம்பிக்கை இடத்துக்கு வந்துட்டாங்க. அவர் பயங்கரமா நம்பினாங்க, சீமான் பயங்கரமா நம்பினாங்க. இன்றைக்கு அதுல வந்து மிகப்பெரிய அவநம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஒரு குழப்பத்துல அப்படியே ரொம்ப வெதும்பி போய் தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 95 விழுக்காடு மக்கள் அப்படிதான் இருக்காங்க. சில பேர் 1-2 பேர் வந்து இவருடைய உண்மையான விஷயங்கள் தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வந்து வெளிப்படையா ஆதரிப்பாங்க. பல பேர் வந்து அமைதியாயிட்டாங்க. எங்ககிட்ட தொடர்புல இருக்காங்க நிறைய பேர். சார், திறன் நிதினா என்ன? அதை வச்சு அவர் என்ன பண்றாரு? திரள் நிதினா அந்த வார்த்தையிலே உங்களுக்கு இருக்குல்ல, திரள் நிதி. எல்லாரும் அது வருது. அவர் வெளியில இருந்து பொதுப்படையா ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. இணையதளங்கள் மூலமா அந்த வங்கிக்கு கணக்கு வருது. அது மூலமா கூட்டங்கள் நடத்துறாங்க. அதனால அது முறையா வந்து கணக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அதான் சிக்கல். கட்சியில பொதுவான கணக்கு கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஜனநாயக அமைப்புல என்ன இருக்கணும், இவ்வளவு பணம் வந்துச்சு, இவ்வளவு செலவு பண்ணோம், இவ்வளவு மிச்சம் இருக்கு, இந்த உதவி செய்யறோம், இவ்வளவு போஸ்ட் அடிக்கிறோம், இவ்வளவு போராட்டத்துக்கு செலவழிக்கிறோம்ங்கிற கணக்கு வழக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆரம்பத்துல நாங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு 2 வருட கணக்குகள் வந்து வெளியிட்டோம். அதன் பிறகு அதை வெளியிடும் போது அதுல சிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அது எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு செலவழிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி இதை கையாளுறாங்கிறது இப்ப யாருக்குமே தெரியாது. கட்சி பொருளாளர் இருக்காங்க. பேரளவுல ஒரு பொருளாளர் எப்பவுமே இருப்பார். எப்பவுமே பேரளவுல இருப்பாரு. அவர் பொருளாளர் வேலையை பார்க்க மாட்டார். இந்த கட்சியில எல்லாமே பாத்தீங்கன்னா பொறுப்புலாம் இருக்கும். பொறுப்புக்கான வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காரு. பொதுச்செயலாளர் இல்ல செய்ய விட மாட்டாங்கல்ல, செய்யாத ஆளைத்தான் போடுவாங்க. இந்த கட்சியில பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு மருத்துவர். அவர் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவருக்கு இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சியோட பொதுச்செயலாளர் எப்படி இருக்க முடியும்? ஆனா அறிவிச்சிருக்காங்க. அவர் ஒரு மருத்துவர். அவர் நல்ல மருத்துவர், நல்ல குணம் படைத்தவர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் பொதுச்செயலாளர் கூப்பிட்டு பேச, பொதுச்செயலாளர்னா என்னன்னு கேளுக்கிறத அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு டம்மியா ஒரு ஆள் இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் வந்து கேட்டுக்கணும், நமக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மராட்டு தான் போடுவார். அதான் நடந்துட்டு. ஆளுமை மிக்கவர்கள், திறமையானவர்கள், மிக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அடையாளப்படுத்துறதே கிடையாது, கொண்டு வரதே கிடையாது, முக்கிய பொறுப்புகள்ல நியமிக்கிறதே கிடையாது. இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்.